ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இந்த நாளினை அழகா அமையட்டும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும். நெறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? ச்சே இவங்க இப்படி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியல. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னால நார்மலா இருக்க முடியல. ஐயோ! ப்ளா ப்ளா ப்ளான்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு இந்த புலம்பல்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்கள காயப்படுத்துறாங்க, உங்கள கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்கள திட்டிட்டாங்க, உங்கள முறைச்சுட்டாங்க, உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப்ப பார்த்து போய்க்கிட்டே இருக்காங்க. நீங்க ஏங்க அதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் நிக்கிறீங்க? அதே இடத்துல ஏன் நிக்கிறீங்க? எதுக்கு அதே இடத்துல பிளாக் ஆகுறீங்க? ஆகாதீங்க. ஃப்ரீஸ் ஆயி அதே இடத்துல நிக்காதீங்க. ஓடிக்கிட்டே இருங்க. பேசுனவங்க பேசுவாங்க. பேசிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆனா, நம்ம அத நெனச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு நம்ம அதே நிலைமையில தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். தூக்கி போடுங்க. விட்டு தள்ளுங்க கழுதைய போயிட்டு போகுது. அவங்க ஆசைக்கு பேசிட்டாங்க. அவங்க ஆசைக்கு திட்டிட்டாங்க. சரி உங்கள காயப்படுத்துனால அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல. இருந்துட்டு போறாங்க. விடுங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இருக்கறனால நன்மை உங்களுக்குன்னு நெனச்சுக்கோங்க. அவ்வளோதான். அத விட்டுட்டு அவங்க பேசிட்டாங்க, போயிட்டாங்கன்னு அதையே நெனச்சு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறதுனாலயோ, ரொம்ப நொந்து போறதுனாலயோ, சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ என்ன ஆயிர நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முறை வசந்துருவீங்களா? இல்ல குறைஞ்சிருவீங்களா? இல்லையே! எதுவும் ஆக போறதில்ல. நீங்க கவலைப்படுறதுனால இரவு பகலாயிருமா? இல்ல பகல் இரவாயிருமா? எதுவும் மாற போறதில்ல. நீங்க கவலைப்படுறதுனால உங்கள கஷ்டப்படுத்துறவங்க சாப்பிடாம இருந்துருவாங்களா? இல்ல தூங்காம இருந்துருவாங்களா? இல்ல சந்தோஷமா வெளிய போகாம இருந்துருவாங்க? இல்லையே! அவங்க அவங்க வேலைய கரெக்ட்டா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? அவங்கள நெனச்சுக்கிட்டே இப்படி பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டே போயிட்டு அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் பாசிங்ல ஒரு மாதிரி இந்த வானத்துல மேகம் வந்துட்டு போற மாரி அப்படியே கிராஸ் ஆகி போயிரணும். புரியுதா? அத விட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு அதிலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதுலேருந்து வெளிய வாங்க. நீங்க ஜாலியா இருங்க. அவங்க கடுப்பாயிடுவாங்க. சரியா? இப்படி சொடக்கு போடுற நேரத்துல நீங்க பேசுடா போடா இந்த கதை வாங்கி போய்க்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். அப்படியே மைண்டுக்கும் மனசுக்கும் ஏத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். மைண்டுக்கு ஏத்தினீங்கன்னா அன்னைக்கு வேலை கூடாது. மனசுக்கு ஏத்தினீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட தோணாது. எதுவுமே பண்ண தோணாது. உடம்பு அப்படியே வீக் ஆயிரும். அதனால இதெல்லாம் அப்படியே தூக்கி சுருட்டி அப்படியே முதுகு பின்னால போட்டுட்டு அடுத்த வேலைய பார்த்து போய்க்கிட்டே இருங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஓகேவா? ஓகே. நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.